ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா KVB மொபைல் பேங்கிங், அதாவது KVB DLite அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மொபைல் பேங்கிங் வந்து எப்படி நம்ம பேங்க்கே போகாமல் நம்மளே இன்ஸ்டால் பண்ணுறது, அதுபோக ஆக்டிவேட் பண்ணுறது, அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்போ தான் நம்ம சேனலில் முதல் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சின்னதாக ஒரு லைக் பண்ணி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதற்கு முதல் என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். ஏன்னா நம்ம மொபைலே நம்மளே ஆக்டிவேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஏடிஎம் கார்டு, இல்லை உங்களுக்கு ஒருவேளை இன்டர்நெட் பேங்கிங்கில் வந்து யூசர் ஐடி பாஸ்வேர்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா அதன் மூலமா நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஸோ அது நம்மளுக்கு ரொம்ப கம்மி தான், அப்படி வச்சுருக்க மாட்டோம். பட் நம்மளோட ஏடிஎம் கார்டை மட்டும் வச்சுட்டு நம்ம அதன் மூலமா நம்ம ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிள். 2 விதமான நம்ம பாஸ்வேர்டு செட் பண்ணணும். முதல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக லாகின் பாஸ்வேர்டு. ஸோ இந்த லாகின் பாஸ்வேர்டுங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6 டிஜிட் இருக்கணும், ஒன்லி நம்பர் மட்டும்தான் இருக்கணும். ஸோ அந்த 6 டிஜிட்டில் வந்து நீங்கள் லாகின் பாஸ்வேர்டை செட் பண்ணிக்கலாம். அனதர் ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த எம்பின், அதாவது மொபைல் பேங்கிங் பின் சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது வைக்கிறதுக்கு எல்லாமே வந்து இந்த பின்னு தான் வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இந்த பின் வந்து ரொம்ப நீங்கள் கவனமாக கொடுங்க. இப்போ 1 2 3 4 0 0 0 0 1 1 2 2 ஸோ இப்படிலாம் நீங்கள் கொடுத்தா வந்து அதை எடுத்துக்கிறது. ஸோ நீங்கள் வந்து ஒரு வித்தியாசமான நம்பராக கொடுக்கணும். முடிஞ்ச அளவுக்கு அந்த எம்பின்ங்கிறத கொஞ்சம் கவனமாக சூஸ் பண்ணுங்கள். உங்களோட டேட்டா பெர்த்து, இயர் இந்த மாதிரிலாம் விட்டுட்டு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகேங்களா? எதுக்காக இது நம்ம ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, ஸோ இப்போலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூகுள் பே, ஃபோன்பே இது மூலிமா நிறைய டிரான்சாக்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இருந்தாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்தந்த மொபைல் பேங்கிங் ஆப் மூலிமா நம்ம பணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம் அப்படின்னா பெரும்பாலான அளவுக்கு வந்து டிரான்சாக்ஷன் ஃபெயிலியர் ஆகாது. அதுபோல் நம்ம ஸ்டேட்மெண்ட் பார்க்குறதும் இல்லை எந்த ஒரு பில்லும் கட்டுறதோ, ஸோ நம்மளுக்கு வந்து டிரான்சாக்ஷன் ஃபெயிலியருங்கிறதே நம்ம அந்த சம்மந்தப்பட்ட மொபைல் பேங்கிங் ஆப் மூலிமா பண்ணோம் அப்படின்னா ஃபெயிலியருங்கிறதே வராது. ஸோ இது நிறைய பேருக்கு தெரியுது கிடையாது. அதனால தான் நம்ம அந்த ஒவ்வொரு வீடியோலையுமே பேங்கை பற்றி போட்டுக்கிட்டு இருக்கோம். முன்னாடி இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். அந்த KVB DLite இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு கஸ்டமர் ஐடி நம்மளுக்கு தேவை. இந்த கஸ்டமர் ஐடிங்கிற எதில் இருக்கும் அப்படின்னா உங்களோட பாஸ்புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்டாக இருக்கும். ஸோ டாப்பில் வந்து அக்கௌண்ட் நம்பருக்கு மேலே வந்து கஸ்டமர் ஐடின்னு சொல்லி பிரிண்டாக இருக்கும். ஸோ அந்த கஸ்டமர் ஐடி அது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஏடிஎம் கார்டு. ஸோ இந்த 2 மட்டும் வச்சு நம்ம வந்து KVB மொபைல் பேங்கிங்கை நம்மளே ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஸோ பேங்க்கு போகணும் அவசியமே கிடையாது. ஓகே, எப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா KVB DLite அப்படிங்கிறத ப்ளே ஸ்டோரில் போயிட்டு டவுன்லோட் பண்ணிட்டு ஓப்பன் கொடுத்துக்கோங்க. ஸோ நான் எந்தெந்த இடத்துல அந்த மவுஸ் பாயிண்ட் வருதோ அதை போல் நான் கிளிக் பண்ணுறதா அர்த்தம் சார். ஸோ அலோவ் கேட்கும், கான்டாக்ட் இதெல்லாம் வந்து அலோவ் பண்ண கேட்கும். அலோவுங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மொபைல் பேங்கிங் ரிஜிஸ்ட்ரேஷனாக புது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவான்னு சொல்லி கேட்கும். ஸோ நம்ம வந்து மொபைல் பேங்கிங் ரிஜிஸ்ட்ரேஷன் அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நிக் நேம், ஸோ உங்களோட பேர் பொருள் ஆனந்தராஜ் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஷார்ட்டாக ஆனந்த் வச்சுருப்பீங்க. அந்த மாதிரி உங்களோட பேரை வந்து நீங்கள் ஷார்ட்டாக கொடுத்துக்கோங்க. ஃபுல் பேர் கொடுத்தாலும் தப்பு கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமர் ஐடி, அந்த கஸ்டமர் ஐடி வந்து இன்புட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களோட ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பரை இன்புட் பண்ணுங்கள். அது கொடுத்ததுக்கப்புறம் ஐ அக்செப்ட்டுங்கிறது இருக்கும், அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டுங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி கொடுத்த உடனே ஓடிபி வெரிஃபிகேஷன் வரும். உங்கள் மொபைலுக்கு ஒரு ஓடிபி இஷ்யூ ஆகும். அந்த ஓடிபி தூக்கி இன்புட் பண்ணிவிட்டு ஸோ கரெக்டாக இன்புட் பண்ணுங்கள். கொடுத்துட்டு கீழே வெரிஃபைன்னு இருக்கும், அந்த வெரிஃபைங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ டெபிட் கார்டு மூலிமா நீங்கள் ஆக்டிவேட் பண்ண போகிறீங்களா, அப்படி இல்லைனா இன்டர்நெட் பேங்கிங் மூலிமா ஆக்டிவேட் பண்ண போகிறீங்கன்னு சொல்லி கேட்கும். ஸோ நான் வந்து டெபிட் கார்டு கொடுத்துறேன். ஸோ என்னோட 16 டிஜிட் அந்த டெபிட் கார்டு நம்பர் வந்து நான் இன்புட் பண்ணுறேன். ஸோ ஒரு கார்டோட டீட்டெயில்ஸோ இல்லை ஓடிபியோ இல்லை கார்டோட சிவிவி நம்பரோ எந்த பேங்க் எம்ப்ளாயும் ஒருபோதும் கேட்க மாட்டாங்க. ஸோ யாருக்கிட்டும் உங்களோட கார்டு டீட்டெயில்ஸை நீங்கள் பகிர்ந்துக்கிறாதீங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் அந்த மந்த்து இயர் அதை நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணணும். ஸோ நான் வந்து இதில் என்ட்ரு பண்ணிடுறேன். கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டுங்கிறத நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ புதுசாக லாகின் பின் வந்து நான் கிரியேட் பண்ணணும். இந்த லாகின் பின்னுங்கிறது 6 டிஜிட்டில் வரும். இது எதுக்காக அப்படின்னா நான் வந்து இந்த KVB DLite ஆப்பை ஓப்பன் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு லாகின் பாஸ்வேர்டு தான் இந்த லாகின் பின்.
ஸோ ரீகன் மேலே என்ன கொடுத்தேனோ சேம் அதே தான் வந்து நான் கீழேயும் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு சப்மிட்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த எம்பின் வந்து செட் பண்ண சொல்லணும். ஸோ அதிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கண்டிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது வந்து அந்த ஆல்பபெட் அந்த 111 1122 1234 0000 இந்த மாதிரிலாம் வரக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் ஒரு வித்தியாசமான நம்பரை கொடுத்துட்டேன். ரீஎகன்லேயும் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துட்றேன். ஸோ ஒரு 10 செகண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லோட் ஆகும். லோட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் நார்மல் பேஜ் வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ அவ்வளோதான் சார், ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா? இப்போ எப்படி ஓப்பன் பண்ணுறதாங்கிறத பார்த்துடலாம். ஸோ நீங்கள் எல்லாமே கரெக்டாக இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் போய்ட்டு உங்களோட லாகின் பின்ங்கிறது நம்ம என்ன சொல்லியிருக்கோம், 6 டிஜிட்டில் சொல்லியிருக்கோம். ஸோ அந்த பின்னை வந்து என்ட்ரு பண்ணிடுவோம். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆயிரும். ஸோ என்னோட அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது எல்லா டீட்டெயில்ஸுமே ஓப்பன் ஆகும். நான் ஸ்க்ரோல் பண்ணேன் அப்படின்னா பிக்சட் டெபாசிட் எது நான் பண்ணியிருக்கேன்னு சொல்லி காமிக்கும். ரெக்கரிங் டெபாசிட் எதுவும் பண்ணியிருக்கான்னு சொல்லி காமிக்கும். இன்கேஸ் லோனாக இருந்துச்சு அப்படின்னா அதுவுமே உங்களுக்கு வந்து அந்த ஃபஸ்ட் இதுலேயே உங்களுக்கு வந்து விசிபிள் ஆகிரும். ஸோ இவ்வளோ தான் சார், ரொம்ப சிம்பிளாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேறு ஒரு பேங்க் பற்றி தெரியணும் அப்படின்னா இப்போ கனரா பேங்க் அப்படின்னா கனரா ஸ்பேஸோட டெக் எஃப்எம் அடிங்க. ஸோ கனரா பேங்க் டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு வந்துடும். ஸோ பேங்க் சம்மந்தமாக நம்ம ஒரு அடுத்தடுத்து வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கோம். உங்களுக்கு எதுவும் பேங்க் சம்மந்தமாக எதுவும் டவுட் இருக்குது அப்படின்னா தாராளமாக வந்து நீங்கள் கமெண்டில் வந்து தெரிவிக்கலாம். ரொம்ப சிம்பிளாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேங்க்கே போகாமல் நம்மளே வந்து நம்மளோட மொபைலில் வந்து மொபைல் பேங்கிங் வந்து ஓப்பன் பண்ணிட்டோம். ஸோ இவ்வளோ தான். இதற்கு மேலும் எதுவும் உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா தாராளமாக வந்து நீங்கள் கமெண்டில் தெரிவிக்கலாம். ஸோ கேவிபி சம்மந்தமாக மேலும் உங்களுக்கு என்ன டவுட் இருக்கோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். ஒவ்வொன்றுக்கும் இண்டிவிஜுவல் வீடியோவை போட்டிருக்கோம். ஸோ ஒரு பணம் அனுப்புறது எப்படி, கேவிபி டு கேவிபி அனுப்புறது எப்படி, கேவிபிலேருந்து ஒரு அதர் பேங்க் ஸ்டேட் பேங்கோ இந்தியன் பேங்கோ அனுப்புறது எப்படி, கேவிபி மொபைல் பேங்கிங் மூலிமா எப்படி பில் கட்டுறது, ஸோ மொபைல் அந்த ரீசார்ஜ் இருந்தாலும் சரி இல்லை இபி பில்லாக இருந்தாலும் சரி எப்படி கட்டுறது எல்லாமே நம்ம இண்டிவிஜுவல் வீடியோவாக போட்டிருப்போம். ஸோ பணம் டெபாசிட் பண்ணுறது, ஏடிஎம்ல போய் பின் சேஞ்ச் பண்ணுறது, மொபைல் பேங்கிங்லேயே நம்மளோட ஏடிஎம் பின்னை சேஞ்ச் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் போட்டிருப்போம். ஸோ நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தா தெரிஞ்சிடும். ஒரு சில பேர் வந்து அந்த பணம் எடுக்கிறது எப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஸோ அது சம்மந்தமாக ஒரு வீடியோ நம்ம மேக் பண்ணி போடுவோம். ஸோ அவ்வளோதான் சார் இந்த சின்ன வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சின்னதாக ஒரு லைக் போட்டுக்கோங்க. நம்ம சேனல் பயனுள்ள தெரிஞ்சா அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.